நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளிமலை நேரலை நிகழ்ச்சி வாயிலா உங்கள பார்க்குறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். எளிமையான 6 விதிய கொண்ட ஆண்டாள் வாஸ்துவ பத்தி விளக்கம் குடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க சண்முகா சபரிநாத் சார் அவங்க. உங்க கேள்வி என்னங்கிறத தெளிவா மேல குடுத்துருக்க லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சார்ந்த தகவலு, ஓகே. அது சார்ந்து வந்து பாசிட்டிவான தகவல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வாரம் நான் வந்து நேயர்களுக்காக சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நல்ல ஆன்மீக சார்ந்த தகவல் வந்து சொல்லுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வந்து மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எப்பவும் நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஒரு ஆன்மீக தகவலோடு ஆரம்பிக்கும்போது இந்த வாரம் வந்து ஒரு சிறிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்கன்னா, அப்போது 2 பெண்கள் வந்து இந்த சாண வரட்டியை வந்து தயாரித்து அதன் மூலமாக வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து மற்றொரு பெண் அந்த தயாரித்த அந்த சாண வரட்டியை வந்து திருடி வந்து அவங்க வந்து வித்துறாங்க. அப்படிங்கும்போது அந்த பறி கொடுத்த அந்த அம்மா வந்து ரொம்ப அழுது புலம்பி ஒரு முனிவர்கிட்ட வந்து போகிறாங்க. இந்த மாதிரி என்னோட இதை வந்து இவங்க எடுத்துட்டாங்க, தவறாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா எடுத்தவங்க வந்து இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் அந்த முனிவர்கிட்ட போகும்போது அந்த முனிவர் வந்து ஒரு வரட்டி வந்து அந்த பறி கொடுத்தவங்க அவங்களோட வரட்டி வந்து வலதுபுறமும், இவங்க தயாரித்த அந்த வரட்டி வந்து இடதுபுறமாக வச்சு அதை வந்து முனிவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கவும் இந்த இதை வந்து ராம் ராம்னு யார் வந்து உச்சரித்தது, அதாவது இது தயாரிக்கும் போது பசு வரட்டி வந்து தயாரிக்கும் போது ராம் ராம் அப்படின்னு யார் உச்சரித்தது அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்படிங்கும்போது அந்த பறி கொடுத்த அந்த அம்மா வந்து நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது உடனே அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் தயாரித்த இந்த வரட்டியை சுற்றி அந்த ஒளி தாம்மா கேட்குது, அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ந்த ஒளி தான் கேட்குது அப்படின்னு சொல்லி இது வந்து கண்டிப்பாக அந்த அம்மா பறி கொடுத்த அந்த அம்மாட்ட வந்து அதற்குள்ளேயே வந்து கூலி வந்து இன்னொரு பெண்ணிட்ட வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போ என்ன நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை நோயெல்லாம் வந்து பார்க்குறோன்னா, நம்மளும் வந்து ஒரு தொழில் பார்க்குறோம், ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் செய்கிறோன்னா, ஒவ்வொரு நொடியிலையும் வந்து கடவுளுடைய வந்து நாமத்தை வந்து நம்ம வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெற்றிங்கிறது வந்து நமக்கு வந்து உறுதியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து அதாவது கஷ்டங்கிறது இருக்கும், கஷ்டத்தோட முடிவில் வந்து அதை வந்து இஷ்டப்பட்டு நீங்கள் அணுகி அதன் மூலம் வந்து வெற்றிங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்களும் ஒவ்வொரு நொடியிலையும் வந்து அதாவது எல்லாமே அதாவது பணம் எல்லாமே முக்கியம் அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் இறுதியில் நமக்கு வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அடையணும், சரணாகதி அப்படின்னு அவங்கள போய் அடையணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்தையும் வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் ஒவ்வொரு நொடியும் வந்து அவருடைய உச்சரிப்பை வந்து அவருடைய நாமத்தை வந்து உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமான அளவில் வந்து வெற்றி பெற முடியுங்கிற என்னால் உறுதியிட்டு கூற முடியும். ரொம்ப ஒரு வரட்டி சார்ந்த ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வாயிலாக சொன்னீங்க சார். இப்போ வந்து வாஸ்து சார்ந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம். ஓகே. இப்போ வந்து வாஸ்துப்படி தான் வீடு கட்டணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு தகவல் வந்து சொல்லுங்கள் சார். ஓகே. அப்போ வந்து வாஸ்துப்படி தான் வீடு கட்டணுமா அப்படின்னா வந்து இதுக்கு எளிமையாக வந்து பதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாஸ்துப்படி தான் வீடு கட்டணுமா, வாஸ்துப்படி வந்து கட்ட வேண்டாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வாழ்க்கையே போராட்டமாக இருக்குன்னா வாஸ்துப்படி வீடு கட்டணும் அவசியம் இல்லை. வாழ்க்கையில் போராட்டம்னா வாஸ்துப்படி வீடு வந்து கண்டிப்பாக அவசியம். இப்போ வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்னு அந்த 2 வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கஷ்டப்படுறோம் செய்கிறோம், அந்த வாழ்க்கையில் வந்து போராட்டங்கிறது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனோட முடிவில் வந்து வெற்றிங்கிறது வந்து நமக்கு வந்து அவசியம். அந்த போராட்டங்கிறது வந்து ஒரு நேர விரயத்துக்கானதாகவும் ஒரு தோல்வியில் வந்து முடியக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ருசிக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வாஸ்துப்படி வீடுங்கிறது வந்து கண்டிப்பாக அவசியம். அப்போ வாஸ்துப்படி வீடு கண்டிப்பாக அவசியமாக அதில் வந்து இழப்பு இல்லாமல் வந்து வெற்றி அடையும். அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஆண்டாள் வாஸ்துவை பற்றி நம்ம சிறப்பாக வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றிங்கிற போது பார்த்தீங்கன்னா யாருடைய இழப்பு இல்லாமல் வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும். இப்போ இழப்பு இல்லாமல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் செய்கிறோன்னா, அப்போ நம்ம வீடுகளில் வந்து கல்யாணமாக வந்து பெண் உருவாகிறாங்க, இல்லைனா வந்து கல்யாணமாக வந்து பையன்கள் உருவாகிறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ வந்து குழந்தை இல்லாமல் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் வந்து தள்ளி போகக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உடல் ஊனமுற்றவர்கள், நிரந்தர டைவர்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆக்சிடென்டால் இறந்துருப்பாங்க, இது போன்ற ஒரு துர்மரணங்கள் நினைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு விதைகள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது அவங்களோட வந்து இழப்பின் மேல் வந்து நம்ம வந்து வெற்றி பெறாமல் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்மளே வந்து ஜேர்னி பண்ணி நம்ம வந்து வெற்றி பெற மாதிரி இருக்கணும். அடுத்தவங்களோட இழப்பை வந்து பணைய வச்சு நம்ம வந்து வெற்றி பெற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிற வந்து இந்த வாயினோயை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்து சார்ந்து சொல்லும்போது அது சார்ந்து கோயில் வந்து நிறைய கோயில் வந்து இப்போ ஒரு வீடு போகிறீங்க அது சார்ந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோயில் சார்ந்து வந்து நிறைய கோயில் வந்து ரிலேட் பண்ணி பேசுகிறீங்க. ஓகே. அது சார்ந்து வந்து இப்போ நீங்கள் பார்த்த கோயில் ரொம்ப வந்து உங்களை பிரமிக்க வச்ச கோயில், ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச கோயிலை பற்றி கொஞ்சம் நேரடியாக பார்த்துக்கிட்டா ரொம்ப ஒரு விஷயம். கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17 கோயில் வந்து நாங்கள் வந்து ஆண்டாள் வாஸ்து குழுமத்தின் சார்பாக ஒரு 17 கோயில் வந்து ஒரு ஆராய்ச்சியின் சார்பாகவும் இது விஷயமாக வந்து நாங்கள் வந்து பயணப்பட்டிருந்தோம். அப்படிங்கும்போது ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அதாவது எல்லாமே வந்து
ஒரு டாப் மோஸ்ட் கோயிலாக எடுத்து நாங்கள் வந்து ரிசர்ச்சாக பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் வந்து அருகில் அந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய மன்னார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அது அந்த ஒரு கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு வெஸ்டர்ன் கட்ஸ் அந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த ஒரு சுற்றுச்சூழல் அந்த ஒரு அட்மாஸ்பியரோட எல்லாம் வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலைகள் ஒரே வயல்வெளிகள் சார்ந்ததும் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரான உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சிறப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூட்சமாக நாங்கள் பார்க்கக்கூடியதும் நான் உணரக்கூடியதும் பார்த்தீங்கன்னா சிறுலிபுத்தூர் வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கே வந்து அடையாளமாக ஒரு கருதப்படக்கூடிய வந்து சிறுலிபுத்தூர் வந்து ஆண்டாள் கோபுரம் ஆண்டாள் தாயாரை பற்றி பேசலாம். அந்த கோயிலில் என்ன ஒரு அமைப்பு வந்து இருக்கோ அதுக்கு ஒத்த அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மன்னார் கோயிலில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ரெங்கமன்னார் கருடாழ்வார் வந்து ஒரே வந்து நேர்கோட்டில் வந்து ஒரே இதில் வந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்ப காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்து மெய் மறந்து அதை வந்து ரசித்த ஒரு இதை வந்து கடந்த வாரங்களில் வந்து ரசிக்க முடிந்தது பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து எந்த இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அதாவது பெருமாளுக்கு ஆப்போசிட்லாம் வந்து கருடாழ்வார் இருக்கிறத வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ரெங்கமன்னாரோட வந்து கருடாள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களே பார்க்க முடிஞ்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற தொடர்பு வந்து அது வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு கோயிலாக இருந்தது. இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கடவுள் வந்து செய்கிறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு போயிட்டு வரும்போது ஒரு உணர்ச்சி மிகுந்ததாக வந்து அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ பார்க்கக்கூடிய நேயர்களும் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை உணர்வார்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து. இது வந்து ஒரு கூடுதலான தகவல்னு பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வாரில் வந்து குலசேகர ஆழ்வாருக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட வந்து குலசேகர ஆழ்வார் வந்து அவருடைய திருவரசு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த மன்னார் கோயிலில் உண்டு. இப்போ நேயர்கள் எல்லாரும் வந்து போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. இந்த நோயெல்லாம் தெரிவிச்சுக்கிறேங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டாள் வாஸ்தோட அடிப்படை விதியை வந்து ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் வந்து நேயர்களுக்காக அந்த ஆண்டாள் வாஸ்தோட அடிப்படை அந்த 6 விதிகளை வந்து பார்க்குற புது நேயர்களுக்காக கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ அநேகமாக ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பேசிட்டோம். அப்போ இந்த வாரங்களில் வந்து புது நேயர்களுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனையடி சாஸ்திரம் வந்து இதில் வந்து நம்ம வந்து பேசக்கூடாது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம மெயினாக வந்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய வந்து மனையும் அல்லது வீடும் பார்த்தீங்கன்னா வந்து சதுரம் செவ்வம் போன்ற அமைப்போடு இருக்கணும். பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சொல்லக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, உச்ச வாசல் அப்படின்னு வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது, படிக்கட்டு அமைக்கும் முறைன்னு இருக்கு. அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம அந்த நேயர் அழைப்பில் இருக்கேன் சார், அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த 6 விதியை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ ஐயா வணக்கம் ஐயா, எங்கேருந்து கால் பண்ணீங்க? உங்கள் பேர் ஐயா? சார் நான் ராமலிங்கபுரம் திருவள்ளூர் மாவட்டம் ராமலிங்கபுரத்தில் பேசுகிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் ஐயா? சார் எஸ் வெங்கடேசன் சார். சொல்லுங்க வெங்கடேஷ். சார் எனக்கு 32 ஏஜ் ஆகுது. என்னங்கய்யா? 32 ஏஜ், 32 வயசு ஆகுது சார். ஓகே சரிங்க சரி. எந்த வேலை போனாலும் எந்த வேலை போனாலும் இதுவாகும் சார், கம்ஃபர்டபுளாக அமைய மாட்டேங்குது. என்ன ஜாப் வைஸ் சொல்றீங்களா? ஆமாங்க சார். ஓகே. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா வெங்கடேஷ்? சார் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் சார். ஓகே. எத்தனை குழந்தைங்க இருக்காங்கய்யா? என்ன சார்? எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அண்ணன்? ஒரே ஒரு பையன் சார். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க கேள்வினே ஜாப் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படித்தானயா? ஆமாம் சார். எது போனாலும் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்கப்புறம் போக முடியல. ஓகே ஓகே. வந்துடுது. உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு மூத்தது அக்கா உண்டாயா? இருக்காங்க சார். ஓகே சரிங்க. உங்க வீட்டில் நம்ம வீட்டில் வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன சார்? வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் நம்ம வீட்டில் வந்து ஜன்னல் இருக்கா? ஜன்னலா சார்? ஆமாய்யா. இல்லை சார், கிழக்கு தான் சார் ஜன்னல் இருக்கு. வடக்கு பகுதியில் ஜன்னல் கிடையாது? கிடையாது சார். ஓகே. அப்போனா என்னன்னா வடக்கு பகுதியில் வந்து வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஃபர்ஸ்ட் ஜன்னல் இருக்கிற வீட்டுக்கு போங்கய்யா. ஜன்னல் இருக்கணுமா? ஆமா, ஜன்னல் வந்து கண்டிப்பா, அதாவது நம்ம அடிப்படையானதுன்னு பாத்தீங்கன்னா வடக்கும் கிழக்கு பகுதியும் கண்டிப்பா வந்து திறந்த அமைப்போட இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து மெயின். அப்போ வந்து வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கிற மாதிரியான வீட்டுக்கு போங்க சரிங்களா? சார் நீங்க பேசுறது ரெண்டு அப்படியே எக்கோ சவுண்டா கேக்குது சார். ஓகே, நான் சரி பண்ண சொல்லிக்கிறீங்க நேரம் இங்க சொல்லி டிவி ஸ்டேஷன் சொல்லிட்டு. அப்போ நம்ம வீட்டுல வந்து வடக்கும் கிழக்கும் ஓப்பனா இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போங்க. இப்போ நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்டுல இருக்கீங்களா? சொந்த வீடு தான் சார். சொந்த வீட்டுலன்னா அதாவது நம்ம வீட்டில் வந்து வடக்கு பகுதியில் ஜன்னல் வைக்க முடிஞ்சா ஜன்னல் வைங்க, எல்லாம் ஜன்னல் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் போயிருங்கய்யா. நல்ல மாற்றம் வருங்க சரிங்களா? சரிங்க சார். ரொம்ப நன்றியா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி.
ஓகே சார். இப்போ அந்த 6 விதிய வந்து ஓகே. கன்டினியூ பண்ணீங்கன்னா ரொம்ப அப்போ அந்த இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம்னு சொல்கிறோம். அப்போ அந்த போர் சார்ந்தது, தண்ணீர் தொட்டி போன்றவை வந்து வடகிழக்கு பகுதியிலையும், இதில் வந்து தென்மேற்கு பகுதி அப்படிங்கும்போது மேல்நிலை வந்து நீர் தொட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு உயரங்கும்போது பெரிய மலைகள், இது சார்ந்து வந்து இருக்குது. உயரமான மரங்கள் சார்ந்து வந்து அந்த பகுதியில் அமைக்கிறது வந்து நல்லது. இது சார்ந்து இல்லாமல் எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து பண்ணக்கூடாது. அதாவது போர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி போன்ற நம்ம இந்த சொல்லக்கூடிய வந்து ரூல் வந்து எந்த இடத்துலையும் மாறக்கூடாது. பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அமைக்கும் முறைன்னு இருக்கு. இது சார்ந்த நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம அது சொல்லக்கூடிய இப்போ காம்பவுண்ட் வாலும் பார்த்தீங்கன்னா சதுரம் போன்ற செவ்வகம் போன்ற அமைப்பில் தான் இருக்கணும். இது போன்ற ஒரு அமைப்பில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படுங்க. ஓகே சார். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 6 விதியை சார்ந்து இருந்தது சொன்னீங்க சார். இப்போ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கிளையண்ட் பார்த்துருப்பீங்க. அது சார்ந்து வந்து உங்களை பிரமிக்க வச்சு நீங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட கிளையண்ட் வந்து உங்க நேயர்களுக்காக வந்து பார்த்துருக்காங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய நிகழ்வே வந்து பேசலாம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கரூரில் வந்து ஒரு நேயர் வந்து ஸ்பந்திக்கக்கூடிய ஒரு நேயர் அது வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து ஒரு ஓல்டு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களோட இது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களோட இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை வந்து அந்த வீட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது தென்மேற்கு சார்ந்தா வந்து வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு அவங்கள போது பார்த்தீங்கன்னா ஒரு உடல் சார்ந்ததாகவும், மனதளவுலையும், பொருளாதார அளவுலையும் வந்து ஒரு கீழ்மட்ட லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் அவங்கள வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துட்டு அது விஷயமா ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு சில டெம்பிள் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்கள வந்து பார்க்கும்போது நேற்று அவங்கள பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப், பெட்டருங்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகி மாறி இருந்தது. அப்போ என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து அப்போ வந்து வீடு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடு தவறாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கோயிலில் வந்து அவங்களுக்கு ஒத்த கோயில் வந்து போயிட்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் அழைப்புல பேசிட்டு அந்த கிளையண்ட்டை பற்றி கண்டிப்பாக. ஹலோ 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 சார், நான் திருச்சியிலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன். வணக்கம் சார், சொல்லுங்கய்யா. அவங்க இது பார்த்துக்கிட்டேன். இதில் நான் இப்போ வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கேன் சார். சரிங்கய்யா. வாடகை வீட்டில் வந்து இது வடகிழக்கு மூலையிலேருந்து ஸ்டெப்பு வருது படிக்கட்டு. ஓகேயா சார். கொஞ்சம் டிவி வால்யூம் குறைச்சு வச்சுட்டு பணம் வந்து இருந்தாலும் கரஞ்ச மாதிரி இருக்குது. ஐயா உங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. இல்லை, டிவிக்கு தாண்டிக்கிட்டு வந்துட்டேனுங்க. ஓகே சரி, இருந்தால் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா நான் சொல்றது கொஞ்சம் சரியா எக்கோ அடிக்கும், அதனால சொல்றேன்யா. சரிங்களா? அப்படியா? சரி, ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அது அங்கிருந்து வரப்ப வடகிழக்குல அப்புறம் வடக்கு திரும்பி வரோம். ஓகே. அப்போ வந்து வடகிழக்குங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய தவறானது. அந்த இடத்துல படிக்கட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தவறுங்கிறது தெரியுதாயா? இது வாடகை வீடு சார். ஓகே. வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் அந்த லாஜிக் வந்து ஒண்ணுதான்யா. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் வந்து அது பொதுவானது. அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்க வந்து சிறுவத்தூர்ல ஆண்டாள் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா வந்து என்னன்னா மதுரை தான். சொல்லுங்கய்யா. மதுரை தான் நேட்டிவ். ஓகே. அப்படிங்கும்போது சிறுவத்தூர் ஆண்டாள் கோயிலையும் கழுவுமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூத்துக்குடி மாவட்டம் முருகன் கோயில். ஆமாய்யா, அங்க போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல அமைப்பு நம்ம சொல்லக்கூடிய ஆண்டாள் வசப்படி அமைப்புள்ள வீட்டுக்கு போங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓகே சார். அதான் அந்த கிளையண்ட்டை போய் பார்த்துட்டீங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த டெம்பிள் வைஸ் வந்து மிகப்பெரிய அளவு வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு சூட்சமாக அந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க அப்பா அம்மா கூட வந்து அந்த உறவு முறைகள் வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு அவங்களோட வந்து கரெக்டான முறையில் பேசி செஞ்சு அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவம் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மொத்தமாக மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு ரொம்ப இணக்கமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டது. அவங்க அப்பா அம்மாவோடய ரொம்ப சந்தோஷமாக நெருங்கி வந்து ரொம்ப ஆசாபாசத்தோடு அவங்க பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு அதை வந்து என்னோட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நேற்றைய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா. அப்போ ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு மனிதரை வந்து சந்தித்த ஒரு நிகழ்வாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தாலும் நான் வந்து இந்த நேரத்தில் கருதுகிறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாஸ்துப்படின்னு நம்ம பேசும்போது செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த டெம்பிள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதில் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ டெம்பிளுக்கு போனோம்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் பரிகாரங்க உங்கள் இடத்துல பேசலை. போகிறீங்க சரிங்க போகும்போது பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து அப்போ சும்மா கோயிலுக்கு போகாமல் ஜஸ்ட் ஏதோ அங்கே வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு போகலாம், நெய் வாங்கிட்டு போய் அங்கே விளக்கு போடுறது செய்கிறது, இது போன்ற ஒரு நிகழ்வுகள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய்விட்டு வந்து அமைதியாக கடவுள்கிட்ட வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது.
அப்போ வந்து இப்போ என்ன வெற்றின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஒரு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இதை வந்து நீங்கள் ஒரு ரியலைஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிற ஒரு ஆத்மார்த்தமாக போயிட்டாங்க, ஒரு பிக்னிக் போகிற ஒரு நிகழ்வாக இல்லாமல் ஆத்மார்த்தமாக கடவுளை வந்து நீங்கள் வந்து அணுகும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. ஓகே சார். ஒவ்வொரு வாரமும் வந்து நேயர்களுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டாள் வாஸ்துப்படி வந்து வீடோ, மனையோ கிடைக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் டிப்ஸ் வந்து சொல்றீங்க. ஒரு தவறான அமைப்புல இருப்பாங்க. அவங்க வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு வீட்டுக்கு போறதுக்கோ, அது சார்ந்து ஒரு மனை வாங்குறதுக்கோ வந்து அது சார்ந்து வந்து தகவல் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. இந்த வாரம் வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு மனையோ, வீடோ கிடைக்கிறதுக்கு அது சார்ந்து வந்து தகவல் வந்து சொல்லுங்க. ஓகே. அப்போ ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு மனை கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? நமக்குள்ள மாற்றம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை பிரயோகமாக இருந்தாலும் சரி, வந்து நம்ம வந்து ஒரு அடுத்தவங்கள வந்து அணுகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பு கூட்டப்பட்டதா வந்து அணுகணும். ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, 5 வயசா இருந்தாலும் சரி, 10 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி, அவங்கள அணுகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு தருணத்திலயும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மதிப்பு குடுத்து, வாங்க, போங்க, அதாவது எந்த ஒரு எந்த ஒரு நேரத்துலயும் வந்து நீங்க மதிப்பு தவறி நடக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஃபால்ட்டுங்க உங்களுக்கு நேருது. இப்போ நீங்க உங்களுடைய லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து மதிப்பு குடுத்து, வார்த்தை பிரயோகங்களும் வந்து ஒரு கவனிக்க கூர்ந்ததாக வந்து நீங்க வந்து பிரயோகிக்கும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த முறையில நீங்க செயல்படும்போது பார்த்தீங்கன்னா, எளிதா வந்து ஆண்டாள் வாசுடைய மனையும் வீடு வந்து உங்களுக்கு எளிதா கிடைக்குங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்காக ஒரு ஆண்டாள் வாஸ்து படிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வார்த்தையை பிரயோகப்படுத்திக்க வந்து அந்த ஓகே. மாதிரி வந்து சொன்னீங்க சார். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நேயர்களுக்காக வாஸ்து டிப்ஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த ஓகே. வாரம் வந்து வாஸ்து சார்ந்த டிப்ஸ் வந்து நேயர்களுக்காக சொல்லுங்க. ஓகே. இப்போ வாஸ்து டிப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அநேக வீடுகள்ல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதியில வந்து பூஜை ரூம் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் பார்த்துக்கலாம். அல்லது வந்து தென்மேற்கு பகுதியிலயும் வந்து பூஜை ரூம் வந்து அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. குபேர மூலைன்னு சொல்லிட்டு, இல்லைனா வடகிழக்கு பகுதியில ஈசான மூலைன்னு சொல்லிட்டு பூஜை ரூம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அமைச்சு அதில வந்து சாமி கும்பிட பார்த்தீங்கன்னா வந்து, கடவுள் வந்து மிகப்பெரியவர். பட் வந்து அதக்கூடிய இடத்தை வந்து நம்ம வந்து தவறாக அணுகும்போது பார்த்தீங்கன்னா, அதில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. உயிரிழப்பு போன்ற ஒரு சம்பவத்த கூட அந்த இடத்துல ஏற்படுது. அந்த இடத்துல வந்து அந்த மனிதர் வந்து இல்லாமல் ஒரு பிரிவுங்கிறத வந்து அந்த இடத்துல ஏற்படுத்திருது. அப்போ வடகிழக்கு பகுதியிலும், தென்மேற்கு பகுதியிலும் கண்டிப்பாக பூஜை ரூமோ, கிச்சன் அதாவது சமையலறை சார்ந்ததோ எந்த ஒரு அமைப்பும் வராம வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கும். இது போன்ற ஒரு வீட்ல வந்து நீங்க தவறா இருக்குன்னா, அத வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவு உங்களுக்கு உண்மைங்கிறது புலப்படுங்க. ஓகே சார். இப்போ வந்து டிப்ஸ் வந்து வந்து சொன்னீங்க சார். இப்போ வந்து நெறைய வீட்ல ஒரு சமுதாயத்திலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அதாவது கணவன் மனைவி வந்து உறவுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. வந்து கணவன் மனைவி ஒரு பிரிவு, இப்போ நீங்க சொன்ன மாரி கணவன் ஓகே. மனைவி பிரிவு, அந்த மாரி நிரந்தர பிரிவாவோ, ஒரு டெம்பரவரியாவோ, இல்லன்னா ஒரு டைவர்ஸ் சார்ந்து வந்து நெறைய வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. இப்போ அந்த கணவன் மனைவி அந்த பிரிவு சார்ந்ததுக்கும், இந்த வாஸ்துக்கும் ஏதாவது வந்து தொடர்பு இருக்கா? அத பத்தி கொஞ்சம் வந்து நேயர்களுக்கு எக்ஸாக்ட்லி கரெக்ட்டு சார். அதாவது 100% கரெக்ட்டான கொஸ்டினா கேட்டீங்க. இப்போ இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது வந்து இப்போ டக்குனு வந்து இப்போ இன்னைக்கு கல்யாணம் முடிக்கணும்னா ஒரு 2, 3 மாசம் கழிச்சு வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலை கூட வந்து தள்ளப்படுது பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்க கொஸ்டினுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம்னா மிகப்பெரிய வந்து தொடர்பு உண்டு அப்படிங்கும்போது பார்க்கணும் சார். இப்போ நம்ம வீடுகள் வயசுல நம்ம வாஸ்துப்படின்னு வந்து பேசும்போது, செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தென்மேற்கு பகுதியும் வந்து கிழக்கு பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது தவறான அமைப்பு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நீங்க சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவு வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. கிழக்கு வந்து ஒரு மூடப்பட்ட அமைப்பாக கூட இருக்கலாம். கிழக்கு பகுதியில வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த இடத்துல ஒரு போர் போன்ற ஒரு அமைப்பாவும், தென்மேற்கு பகுதியில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த செப்டிக் டேங்கு, டாய்லெட் போன்ற ஒரு அமைப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி உறவுங்கிறது பாதிக்கப்படுது. அப்போ இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து நம்ம தென்மேற்கு பகுதியில வந்து பெட்ரூம்னா பெட்ரூம், வடமேற்கு பகுதியில டாய்லெட் போன்ற ஒரு அமைப்புலயும், கிழக்கு பகுதியில நம்ம சொல்லக்கூடிய அந்த தவறுகள்லாம் இல்லாம இருக்குங்கிற பட்சத்தில, இது போன்ற ஒரு இழப்புகள் வந்து வீடுகள்ல ஏற்படாமல், மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான மனநிலையோடு கணவன் மனைவி உறவுங்கிற அமையுங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே சார். இப்ப அந்த கணவன் மனைவி அது சார்ந்து வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஓகே. சார்ந்து வந்து கோயில் சொல்லலாம். இப்ப வந்து கணவன் மனைவி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பெட்டரா ஆகணும். ஒரு வந்து இப்ப இருக்கிறத விட ஒரு பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும்னா, அது சார்ந்து வந்து கோயில்லாம் நெறைய கோயில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. அப்படி சார்ந்து நீங்க வந்து கணவன் மனைவிக்காக கோயில் சொல்லணும்னா, நீங்க சார்ந்தது வந்து எந்த கோயில் சார் போவான்னு சொல்லுங்க? ஓகே. அப்படிங்கும்போது பார்க்குறோம், கணவன் மனைவி சார்ந்த ஒரு உறவு அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நேரத்தில புன்னைநல்லூர் மாரியம்மன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கோயில்யா. இப்போ இது வந்து எந்த இடத்துலனா தஞ்சாவூர் மாவட்டத்தில இருக்கு. புன்னைநல்லூர் மாவட்டத்தில வந்து அது தஞ்சாவூர் மாவட்டத்திலும் புன்னைநல்லூர் மாரியம்மன் வந்து டாப் மோஸ்ட் இதுல வந்து சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறுவில்புத்தூர் ஆண்டாள் டெம்பிள் வந்து சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ரோல் ப்ளே பண்ணுது. கணவன் மனைவி சார்ந்த ஒரு உறவுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்போது, இது போன்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க வரும்போது வந்து நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இத வந்து கண்கூடா நானும் பார்த்துருக்கேன். இது நேயர்கள் வந்து அது போன்ற ஒரு தவறான அமைப்பும், இல்ல இழப்பு சந்தித்தவங்களும்
இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சந்தோஷமான ஆத்மார்த்தமான உறவு வந்து எப்பவும் நீடிச்சு இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். இந்த பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நேயர்கள் வந்து பாசிட்டிவ் ஆகணும். இப்போ நம்ம பாசிட்டிவ் ஆனா தான் வந்து ஒரு ஆண்டா வச்சு ஒரு மனையோ, ஒரு இப்போ இருக்கிற ஒரு தவறான அமைப்புலேருந்து பெட்டரான அமைப்புக்கு போறது செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆனா தான் அந்த மாரி அமைப்புக்கு வந்து போ முடியும். ஓகே. அவ்வாறு நம்ம வந்து போறதுக்கு நேர்மறை சார்ந்து வந்து தகவல் வந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லுவீங்க. இப்போ அது ஓகே. சார்ந்து வந்து இந்த வாரம் நேயர்களுக்கா பாசிட்டிவ் சார்ந்த தகவல் வந்து சொல்லுங்க சார். ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நான் படித்த வாசகங்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து தேடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமானது என் வாழ்க்கையில வந்து. தேடலே அப்படின்னு இல்லாமன்னா, அப்போ நம்ம வாழ்க்கையும் வந்து ஒரு அடையாளம் இல்லாம போயிரும். பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அடையாளம் இல்லாம போயிரும். அப்போ தேடல் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மிக மிக அவசியமானது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கணும். இலக்கை நோக்கிங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். பறந்துக்கிட்டே இருக்கணும். பறக்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட முடியாம நடந்துகிட்டு இருக்கணும். நடக்க முடியாம தவழ்ந்தாது வந்து போய்க்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு நிகழ்வுல இருந்தபோது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு வெற்றிங்கிற கோட்டை வந்து கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. அந்த விதத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வந்து கடமைய வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அத வந்து சரியாக பண்ணும்போது வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் இருக்கு. கடமைய வந்து கடமைக்கு செஞ்சா வந்து எப்பவுமே தோல்விங்கிறது ஏற்படுது. இத கவனத்துல கொண்டு வந்து அவங்க வந்து செயல்படும்போது, மிகப்பெரிய அளவுல வந்து நேர்மறையானவங்களும் மாறுவாங்க. பாசிட்டிவ் சார்ந்தவங்க மாறுவாங்க தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அது பாசிட்டிவ் சார்ந்த தகவல் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா சொன்னீங்க. ஓகே. இப்போ வாஸ்து ரீதியா பார்க்கும்போது, வீட்ல வந்து வடமேற்கு பிரச்சனைய பத்தி, வடமேற்கு வந்து சிறப்பு ஓகே. வடமேற்குல என்னெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் வந்து வடமேற்க பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்போ வடமேற்கு பகுதிகள் அப்படின்னு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதியா வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம்யா. அப்போ வடமேற்கு பகுதி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து லோ சீலிங் போன்ற ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, ஹை சீலிங் போட்டிருப்பாங்க. இல்ல அந்த இடத்துல வடமேற்கு பகுதியில டாய்லெட் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து லோ சீலிங் போட்டு அதில வந்து பரண் அமைச்சிருப்பாங்க. தேவையில்லாத பொருட்கள வந்து போட்டு வைக்கிறதுக்கு, செய்றதுக்கு. இது போன்ற ஒரு அமைப்புல வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கத்த ஏற்படுத்தும் அந்த வீட்ல. அப்போ அந்த பொருள்லாம் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் நீங்க பரண் மேல போட்டு வச்சிருக்கீங்க, செய்றீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பரண அந்த தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்ல வந்து அகற்றும்போது, மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து அந்த வீட்ல வந்து ஒரு 1 வாரத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. அந்த ஒரு இடத்துல வந்து அப்போ நீங்க வடமேற்கு சார்ந்ததுல வந்து இந்த கோர்ஸ் வராமையோ, உள்முனை படிக்கட்டு, வெளிமுனை படிக்கட்டு வந்து எக்ஸ்டர்னல் அதாவது நீட்டப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கும். படிக்கட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ஒரு தவறான அமைப்பு வந்து இல்லாம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றம் இருக்குங்க. இது போன்ற ஒரு தவறு வீட்ல இருக்குன்னா, அத சரி பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. ஓகே சார். இப்போ வந்து இப்போ சொன்னீங்க, இப்போ வந்து கணவன் மனைவி உறவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, புன்னைநல்லூர் கோயில் வந்து சொல்றீங்க. ஓகே. இப்போ நெறைய பேரு இப்போ வேற கோயில்லாம் இப்போ ஆண்டாள் கோயில் வந்து ஒரு நேயர்களுக்காக சொன்னீங்க. இப்போ ஓகே. கோயிலுக்கும் வந்து வாஸ்துக்கும் என்ன லிங்க்? அத பத்தி கொஞ்சம் நேயர்களுக்காக வந்து சொல்லுங்க. ஓகே. அப்போ கோயிலுக்கும், வாஸ்துக்கும் வந்து லிங்க் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அப்போ அந்த நம்ம வீட்ல வந்து என்ன அமைப்பு நம்ம வந்து சொல்றோமோ, ஒரு தவறான அமைப்பு பேசுறோம், செய்றோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ சில எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா, ஒரே அமைப்புல இருக்கறதா கிடையாது பார்த்தீங்கன்னா. எல்லா பெருமாளும் பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் கருதி ஒரு அமைப்புல வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ மனிதர்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில வந்து சொல்யூஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அது கோயில்ல தான் அந்த தீர்வுங்கிறது இருக்குங்க. அப்போ அவங்களுக்கு ஒத்த அந்த கோயிலுக்கு வந்து போம்போது, அந்த கோயில் வந்து அந்த ஒரு அமைப்புல இருந்து, அந்த ஒரு அமைப்புக்கு வந்து நம்ம அதுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, ஒத்தது ஒத்தது இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது லைக்ஸ் அட்ராக்ட் லைக்ஸ். அப்போ உங்க தள்ளுதலும், கொள்ளுதலும் தான் வாழ்க்கையா இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்போ நம்மளும் வந்து அதற்கு ஒத்த ஒரு கோயிலுக்கு வந்து போம்போது பார்த்தீங்கன்னா, என்ன மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். நமக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வலியுறுத்தப்படக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்காக மட்டும் வந்து வாஸ்துங்கிறத நம்ம எந்த இடத்துலயும் பேசல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள ஒரு மாற்றங்கிறது ஏற்படணும். அப்போ நமக்குள்ள மாற்றம் வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் சார்ந்தத நீங்க வந்து உங்களுக்கு ஒத்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, எண்ணம் சார்ந்ததா வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எளிதா அமையும். எல்லாமே வந்து வானமே உங்களுக்கு வசப்படக்கூடியதா ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா, எண்ண மாற்றம் அப்படிங்கும்போது அமையுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க சுற்றுப்புற சூழலா இருக்கும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் அதுக்கேத்த ஒரு அமைப்புல ஏற்படும். நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வந்து டோட்டலா மாறும். அப்படிங்கும்போது பார்க்கும்போது என்னன்னா, அப்ப நம்ம எதனால வாஸ்துக்கும், கோயிலுக்கும் தொடர்புபடி பேசுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அதனுடைய காரணம். காரணகர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வரும்போது நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வலியுறுத்தி வந்து நாங்க வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தவங்க பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, அந்த கோயிலுக்கு ஒத்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதா தெரிவிக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து வடகிழக்குல தான் பள்ளமா இருக்கணும்னு சொல்லி நெறைய இடத்துல வந்து இப்ப தென்மேற்கு உயரம், வடகிழக்குல வந்து பள்ளமா இருக்கணும்னு சொல்லி நெறைய இடத்துல வந்து ஓகே. பேசுறோம். இப்போ தென்மேற்குல வந்து ஆல்ரெடி வந்து ஒரு போரோ வந்து எல்லாம் வடமேற்கு அது சார்ந்து வந்து போரோ நம்ம போடும்போது, ஓகே. அதுக்கு ஈக்குவலன்ட்டா வந்து நம்ம வந்து வடகிழக்குல வந்து இப்போ வடகிழக்குல தான் போடணும். இப்போ அத விட நம்ம என்னன்னா, இப்போ வந்து வடகிழக்குல வந்து ஆழமா போடலாமா? எப்படி? அத பத்தி வந்து கொஞ்சம் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க.
இல்லை உங்கள் கொஸ்டின் இன்னும் தெளிவாக கேட்டீங்கன்னா நேரில் பார்க்குறது இல்லை புரியல. சார், இப்போ வந்து வடகிழக்குல தான் போர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஆமாங்க. தென்மேற்கு போரை விட வடகிழக்குல வந்து போர் வந்து அதிகமா போட்டா வந்து அந்த போர் வந்து ஈக்குவலண்ட் ஆயிருமா, இல்லை தென்மேற்கு போரை வந்து அது என்ன பண்ணலாம் அப்படியே விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓகே. ஃபஸ்ட் என்னன்னா அப்போ வந்து அவங்களுக்கு இது பேசுறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம சொல்லக்கூடிய இப்போ நம்ம 2-3 கோயில் டெம்பிள் தெரிவிச்சிங்கன்னா அந்த ஒரு தவறு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அது போயிட்டு வந்துட்டு அப்போ தென்மேற்கு தவறுனா தவறு தான். அதுதான் நம்ம என்னன்னா நாசோதோ வித்யாதோ பாவை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத இருப்பதாக மாற்ற முடியாது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தென்மேற்கு வந்து நீங்கள் தவறு, அப்போ நம்ம வந்து போர் வரக்கூடாதுன்னா போர் வரக்கூடாது, அந்த இடத்துல பள்ளம் வரக்கூடாதுன்னா பள்ளம் வரக்கூடாது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இடத்த வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக வடகிழக்கில் இப்போ வடகிழக்கில் வந்து ஆழமாக போர் போட்டால் தென்மேற்கில் வந்து ஓகேவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லைனா வடகிழக்கில் வந்து பள்ளம் தோண்டிட்டா தென்மேற்கு அந்த தவறு வந்து சரியாயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து பார்த்தீங்கன்னா. அப்போ தவறுனா தவறு தான். அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து பள்ளம் போன்ற அமைப்பு ஏற்படுத்தணும். அதை வந்து நீங்கள் மூடும் போது தான் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு இப்போ பணம் சார்ந்தா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தடங்கள், அதாவது இப்போ திருமணம் தள்ளி போறதா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து விரைவில் வந்து கைவிடக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிற ஏற்படும். அப்போ அது முற்றிலுமாக நீங்க சொன்னதுக்கு வந்து அப்போ அந்த இடத்த வந்து மூடிட்டு அப்போ வடகிழக்கு போயிடலாம் போர் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கழுகுமலை கோயிலை வந்து சொல்றீங்க. இப்போ வந்து மதுரையில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கழுகுமலை கோயிலை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இந்த கழுகுமலை கோயிலை வந்து நீங்கள் நிறைய டயத்தில் வந்து கழுகுமலை கோயிலை பற்றி சொல்கிறீங்க. இந்த கழுகுமலை கோயிலோட சிறப்பை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்காக வந்து ஓகே. அப்போ கழுகுமலை கோயில் மெயினாக வந்து அவங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா அப்போ கழுகுமலையோட முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா கழுகாச்சல மூர்த்தின்னு பார்த்துக்கலாம். அந்த இடத்துக்கு வந்து திரேதாயுகத்தில் வந்து ராமர் இருக்கும்போது ராமருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு பார்த்தீங்கன்னா. அப்போ ராமரால் வந்து வழிபட வந்து அந்த இடத்துக்கு வந்து வழிபட்டதற்கான ஒரு தலமாக அந்த இடத்துல உண்டு பார்த்தீங்கன்னா. அப்போ கழுகாச்சல மூர்த்தின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி தாயார் போன்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா. வேறு நரசிங்கர் இருப்பார், நரசிங்க பெருமாள் இருப்பார் போன்ற ஒரு எண்ணற்ற ஒரு தகவல் வந்து தெரிவிக்கலாம் பார்த்தீங்கன்னா. அந்த விதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முருகருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து மிகப்பெரிய அளவு வந்து அந்த இடத்துல வந்து செயல்பாடு உண்டு. இப்போ இந்த கலைநயம் சார்ந்து இருக்கிற கலைநயத்தோட இப்போ ஆக்டராக இருக்கலாம், அப்போ பரதநாட்டியம், இது ஒரு கலை சார்ந்த ஒரு தொழிலில் வந்து துறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குடைவரை கோயில்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு சிறந்ததாக வந்து எல்லாரும் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடியதாக இந்த குடைவரை கோயிலில் கழுகுமலை முருகன் கோயில் வந்து மிக மிக பிரசித்தி பெற்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து முருகருக்கு நீங்கள் வந்து மயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வலதுபுறம் சார்ந்தான் வந்து மயில் வந்து எப்பவுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் சார்ந்தும் சில சூட்சம் கருதி அந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க. இது அப்போ அந்த கோயில் வந்து இதோட பிரசித்தன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற வந்து எண்ணற்ற விஷயங்களையும் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கல்விக்கும் கலைநயம் சார்ந்து இருக்கும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கும் சரி, இது இப்போ நம்ம பேசக்கூடியான அந்த வேலைவாய்ப்பு பண பிரச்சனைகள் போன்றவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அப்போ இந்த கழுகுமலை முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய நேரில் கண்டிப்பாக ஒரு டைமாக போயிட்டு வாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையை வந்து அங்கே போயிட்டு வரும்போது தான் அந்த ஒரு உணர்ச்சிபூர்வமாக உணர்வுங்க வந்து அனுபவிப்பாங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நானும் வந்து அனுபவித்தேன். கண்டிப்பாக நேரில் வந்து போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அனுபவபூர்வமாக. ஓகே சார். ரொம்ப கழுகுமலை சார்ந்து வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் வந்து நேயர்களுக்காக பகிர்ந்துட்டேன் சார். இப்போ மனையெல்லாம் பார்க்குறோன்னா மனைக்கும் வாஸ்துக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன், இப்போ மனைக்கெல்லாம் வாஸ்து பார்க்கணுமா, மனைக்கும் பார்க்குறதோட வாஸ்துவோட இம்பார்ட்டன் வந்து கொஞ்சம் நேயர்களுக்காக வந்து பகிர்ந்துக்கணும். ஓகே. அப்போ மனை சார்ந்து அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அதாவது இப்போ மனை வாங்கிட்டு அப்போ வீட்டுக்கு வந்து ரொம்ப கோடி கோடியாக போட்டு செஞ்சு 1.5 கோடி 2 கோடின்னு போட்டு அந்த அளவில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ அதுக்கு வந்து அஸ்திவாரமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட்டக்கூடிய அந்த வந்து மனை வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஒரு நீட்டப்பட்ட அமைப்பாக எந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது. தெருக்கூத்து சார்ந்த அது வந்து மிகப்பெரிய அளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ தவறான தெருக்கூத்தில் போய் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய வாஸ்துப்படி பார்த்து கட்டினாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு நற்பலன்களை வந்து கொடுக்காது. அந்த நீங்கள் கட்டக்கூடிய எல்லாமே வந்து டேமேஜ் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்தும். இழப்பு சார்ந்தால் வந்து பெரிய அளவில் மனதளவுலையும் பொருளளையும் ஏற்படுத்தும். ஸோ வந்து நீங்கள் வந்து மனை அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாஸ்துப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வீடு கட்டுறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஓகே சார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நேயர்களுக்காக ரொம்ப ஒரு மனை சார்ந்த தகவல், ஒரு மன்னார் கோயில் கழுகுமலை சார்ந்து வந்து நிறைய கோயில் சார்ந்த விஷயம், ஒரு பாசிட்டிவான மேட்ரு, ஒரு ஆன்மீக சார்ந்த தகவல் வந்து நிறைய விஷயம் வந்து நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றியா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிரு காப்பு எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. வந்தே மாதரம்.